ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களை அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ. இந்த பரிசுத்த நாளின் காலையில் நானும் என்னுடைய இளைய மகளும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். I myself and father, we are very glad to share God's word on this morning. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, and today's title of the message, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதான சத்தியத்தை கேட்க போகிறோம். And today we are going to hear about how to preserve our spirit, soul and body. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let us read one verse. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let the God of peace sanctify you completely. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று வாசிக்கலாம். And let the whole spirit and body preserve blameless at the coming of our Lord Jesus Christ. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, in Genesis verse 26, தேவன் மனிதனை படைக்கும் போதே தேவ சாயலாக தான் படைத்தார். and God created man with his own image. மிருகங்களை விட மனிதனை சிறப்பாக அவர் படைத்திருந்தார். And God made man with extraordinary characters than animals. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, in Ephesians chapter 4 verse 24, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், Apostle Paul says, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். and he asks us to put a new man which is according to God in true holiness and righteousness. அடுத்ததாக and next, கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, in Colossians chapter 3 verse 10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். and here also he said to put a new man who is renewed in knowledge in the creator who created us. மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். Third, we'll see some incident. தேவனைப் போலவே சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி ஒரு ஆளுமை தன்மையோடு அவர் மனிதனை படைத்தார். And God made men and he gave him authority to rule over all the things in the earth. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Genesis 2:7, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கலாம். we can read that God made man from the dust and he breathed into his nostrils the breath of life and he became a living being. இந்த வசனத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இணைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். And in this verse we can see the combination of these three things, that is spirit, soul and body. மண்ணினாலே உருவாக்கினார் சரீரத்தை, and this flesh is made out of dust, ஜீவ சுவாசம் என்பது அது ஆவியை குறிக்கிறது, and this spirit that indicates the breath of life, ஜீவ ஆத்துமாவானன் என்று சொல்லும் பொழுது ஆத்துமாவை குறிக்கிறது, and the soul is termed as a living being. ஒரு மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றிலும் சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறான். a man comprises of these three things, that is soul, spirit and body. ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, in Hebrews 4 verse 12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினால் ஆத்துமாவும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். and here the writer of Hebrews says that the word of God is living and powerful and it is sharper than any other two-edged sword and it piercing through all the souls and spirit, even to the joints and the marrows. ஆமென், ஹல்லேலூயா. hallelujah. பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Ecclesiastes 7 verse 12, ஞானி சொல்லுகிறார், the wise king says, ஆவி தன்னை தந்த தேவனுக்கு திரும்பி போகும் என்று சொல்லுகிறார். the spirit will return to the God who gives it. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Genesis 35 verse 18, ராகேலுடைய மரண காலத்திலே அவள் ஆத்துமா பிரிகிறது என்று வாசிக்கலாம். we can read that when Rachel was in her deathbed, her soul was departed. ஒரு மனிதனுடைய மரணத்திலே ஆவியும் ஆத்துமாவும் பிரிந்த பிறகு அவன் சரீரம் மண்ணுக்கு திரும்பிவிடும். After the death of man, his soul and spirit will depart and
his flesh will return to the dust. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In Genesis 3 verse 19, தேவனாய் கர்த்தர் நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகிறார். and God says here, you are dust and you return to the dust. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, In Psalms 146 verse 4 says, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். his spirit departs and his body return to the earth, and in that time his plans will perish. இப்பொழுது நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் தனித்தனியாக நாம் தியானிக்க போகிறோம். Let us see each one one by one. முதலாவது நம் சரீரத்தை பற்றி பார்க்க போகிறோம். At first we can see about the flesh, உலக உணர்வை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த சரீரம். and this flesh was given by God to make the sense of world. சரீரத்தை அதன் தன்மைகளை அறிந்து உணர்ந்து நாம் அதை பயன்படுத்த வேண்டும். We must know the purpose of this flesh and we must do accordingly. அப்போஸ்தலனாகிய யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது, In John 6:63, John chapter 6 verse 63 says, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார். the spirit which is gives life but the flesh profits nothing. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுகிறது, In 1 Corinthians 15 verse 50, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது என்று பவுல் சொல்லுகிறார். and here Paul says that blood and the flesh cannot inherit the kingdom of God. இந்த சரீரம் பாவத்தில் விழாமல் இருக்க வேண்டுமானால் ஆவி ஆத்துமாவின் ஆளுகைக்குள் இணைந்து இயேசுவின் வருகையில் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். If we want our flesh to be freed from sin and lust, it should be connected with the spirit and the soul and found blameless at the coming of our Lord Jesus Christ. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12லும் 10ஆம் அதிகாரம் 23லும் வாசிக்கும் பொழுது, In 1 Corinthians chapter 6:12 it was says like this, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லுகிறார். it's always it's awful for me but it's not awful for me to help. இது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்றும் சொல்லுகிறார். இது ஒன்று பக்தி விருத்தியை உண்டாக்காது என்றும் சொல்லுகிறார். It is everything awful for me but I never brought me under any compassion. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12லிருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, In Romans chapter 6 from verse 12 to 14, நீங்கள் சரீர இச்சைகளின்படி நடந்து சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். and here it was said, let not sin rule your mortal body by obeying to its lust. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியுள்ள ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். And let not give your membranes of instruments as unrighteous to sin, but give your membranes as instruments to righteous to God. சரீரத்தை பாவத்துக்கு கொடுக்காமல் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். We should not give our membranes to unrighteous sin but to righteous God. ரோமர் 6:14 வாசிக்கலாம். In Romans 6:14, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று பவுல் சொல்லுகிறார். Apostle Paul says that sin shall never have dominion over us. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, In 1 Corinthians chapter 3 verse 14 and 15, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் சொல்லுகிறார். here also it was said that we are the temple of God because God dwells in us. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16லிருந்து 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, In Galatians chapter 5 from verse 14, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று வாசிக்கலாம். we can read that flesh lusts against the spirit and the spirit lusts against the flesh. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, In Galatians 5 from verse 19, மாம்சத்தில் தோன்றும் கிரியைகளை அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார். here he is listing out the outcome of the flesh. விபச்சாரம், வேசித்தனம், பகைகள், கோபங்கள், சண்டைகள், பொறாமைகள், இப்படி ஒரு 17 விதமான அவருடைய குணாதிசயங்களை விளக்குகிறார். And he lists out some characters that is 17 in number. For example, like jealousy, hatred, anger, wrath,
etc. ஆகையினாலே நாம் சரீரத்திலே காணப்படுகிறதான ஐம்புலன்களை நாம் அடக்கி ஆள வேண்டும். So we must suppress the senses that present in our flesh. பார்த்தல், நுகர்தல், கேட்டல், பேசுதல், தொடுதல், இப்படி 5 விதமான உணர்ச்சிகளை குறித்து அங்க பவுல் சொல்லுகிறார். Here Paul speak about the 5 types of senses, which was visualizing, hearing, speaking, sense of touch, and olfactory. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, In 1 Corinthians 6 verse 19, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவின் ஆலயம் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லுகிறார். here Paul says that do not know that your body is the temple of Holy Spirit that dwells in you, and you are not belongs to your own. இந்த சரீரம் தேவனாலே பெற்றிருக்கிறோம். And we got this flesh and body from God. இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. And this is not our own. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. And this flesh belongs to God. ஆகையால்தான் பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, In Ephesians chapter 4 verse 30, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை கசப்பு, கோபம், மன்னியாமை இப்படிப்பட்ட குணங்களாலே அவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். here too Paul says, let not grieve the Holy Spirit by doing all such things like jealousy, hatred, anger, wrath, etc. ஐம்புலன்களில் முதலாவது நாம் பார்க்க போகிறோம் பார்த்தல், கண்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். In the 5 senses, first we are going to deal with eyes. தேவன் நமக்கு கண்களை கொடுத்தது நல்லவைகளையும் கெட்டவைகளையும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு தான் கொடுத்திருக்கிறார். And God gives us sight to look both good and evil. இந்த கண்கள் ஒரு கேமராவை போன்றது. And this eyes was like almost like camera. முதல்ல எல்லாம் கேமராவுல நீங்க போட்டோ எடுத்து அது ஒரு டார்க் ரூம்ல போய் அதை டெவலப் பண்ணி அது பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. In olden days they will click a picture through camera and it was developed in a dark room and finally they'll print it out. இன்றைக்கு நம் கண்களிலே தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது அது நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறது. Even now we are just looking at things, unwanted things through our eyes, that was creating a blamingness with us. இந்த பார்வையினாலே நம்முடைய சிந்தை கெட்டு போகிறது. And through this lustful eyes our things was getting worse. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, and Jesus was also mentioned about this in Matthew 5:28 and 29. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் பாவம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். And here Jesus says that whoever looks a woman with lust, he already committed adultery in his heart. அதோடு மாத்திரமல்ல, உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று சொல்லுகிறார். And here he also says that if your right eye causes you to sin, just pluck it out and cast them out. உன் சரீரம் முழுதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயம் ஒன்று கெட்டு போனால் கூட பரவாயில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். He is saying that it is profitable for you because even one of the membrane was perishing, then all your whole body was casting into hell. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 23ல வாசிக்கும் பொழுது, in Matthew 6 verse 22 and 23, கண்தான் சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். he says that your lamp of the body is the eye. கண்கள் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். He also says that if your eye was good, then your whole body was full of light. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, In Genesis 3 verse 6, ஏவாள் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை பார்வைக்கு இன்பமும் அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து புசித்தாள் என்று நாம் வாசிக்கலாம். and we can read that Eve just took that forbidden fruit and she was ate it because for her it was pleasant to her eyes. ஆகினாலே கண்கள் மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. So this eye was a most essential one. இதே நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. And this same temptation
was encountered by Jesus too. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அது 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது In Matthew chapter 4 verse 8 and 9, பிசாசானவன் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவர் காண்பித்து என்னை பணிந்து கொண்டால் உனக்கு தருவேன் என்று அவன் சொன்னான். when Satan was brought Jesus to the higher place, and he showed all the glory and the wealth of world, and he says, if you worship me and I will give it to you. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து அவர் மயங்கி போகவில்லை. But Jesus was never thought of doing that. அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி உபாகமம் 6:13 வசனத்தை சொல்லி தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார். And Jesus set Satan to away from him and told that only Christ is the person who should be worshipped and served for. ஆகையினாலே நம் கண்களின் இச்சையை நாம் ஜெயிக்க வேண்டும். So we must conquer the eyes which is under lust. நம்முடைய பார்வை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Our vision must be holy. இதன் மூலமாக अनेक பாவங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. And there are so many frequent sins we may commit through eyes. இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். Secondly, நுகர்தல் மூக்கை குறித்து நாம் வாசிக்கலாம். we can see about this nose, that is olfactory. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே In Genesis chapter 2 verse 7, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் என்று நாம் வாசித்தோம். we just read that he breathed into his nostrils the life of breath. மனிதன் உயிர் வாழ்வதற்கு சுவாசம் மிக மிக முக்கியம். And this breath is very much essential for a man to survive in this world. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம சுவாசிக்காம விட்டுட்டோம்னா உடனே மரணம் வந்துவிடும். Even if we fail to breathe for at least for one minute, we'll be dying. இதுல அந்த மூக்குல எப்படி நம்முடைய சிந்தை கெட்டு போகும் என்று நாம் யோசிக்கலாம். We can think that how we'll commit sin through nose. கண்ணை இறுக கட்டிவிட்டு உங்க முன்னாடி ஒரு மல்லிகை பூவை கொண்டு வந்து வச்சா உடனே கண்டுபிடிச்சிருவோம். அதே டைம்ல ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி கொண்டு வந்து வச்சாலும் உடனே அதன் ஸ்மெல் மூலமாக நல்ல என்ன உணவு என்று கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அந்த மூக்குக்கு இருக்கிறது. If we tie our eyes completely tightly, and if something was placed in front of us, this nose will easily find the difference between the aroma of flour and biryani too. அந்த உணவை அந்த 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 ஆகாரத்தை நாம் அடைவதற்காக நம் இச்சையினாலே அதை திருடுவதற்கோ அல்லதற்காக பணத்தை நாம் சம்பாதிப்பதற்காகவோ அதிலே நாம் செய்யும் பொழுது பாவம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. And in order to attain the things that flavor or aroma, when one commits sin, lust with that, and he was finally placed in bar. ஒருவேளை அந்த பிரியாணிக்காக அவர் ஏதோ கொஞ்சம் திருடி இருந்தா கூட அவரை பிடிச்சு ஜெயில்ல கூட போட வேண்டிய சூழ்நிலை வரலாம். Even if he commits sin for that lust, then he will under bar. அதுதான் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். In James chapter 1 verse 14 and 15, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று நாம் வாசிக்கலாம். we can read that each one is drawn by his own desires and enticed. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும். இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். And when the desire is done, it gives birth to sin, and it is in sin when it is fully grown, it goes to death. 5 புலன்களும் மிக மிக முக்கியம். And all these 5 senses are very much essential. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். And thirdly, கேட்டல், காது குறித்து நாம் கவனிக்கலாம். hearing. It was about hearing. இது எப்போதும் 2 காதுகளும் திறந்தே இருக்கும்படியா தேவன் நமக்கு உருவாக்கி இருக்கிறார். And God made these ears to be open at all the time. கேட்க கூடாதவைகளை கேட்க கூடாது. We must not hear the things that is unwanted to us. எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம், ஆனாலும் நல்லவற்றை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We are hearing so many things, but we must keep on the good things within us. தேவையில்லாததை விட்டுவிட வேண்டும். We must left out the unwanted. இப்ப மற்றவருடைய பிரச்சனைகளிலே நாம் சரிவர கேட்காமல் அதை மாற்றி நாம் சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே இதன் மூலமாக अनेक சண்டைகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. We must not judge, or we must not speak out something ill because of hearing unwanted and not hearing fully. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை நன்றாக கேட்டு அதை மனதிலே வைக்க வேண்டும். When we hear the word of God, we must hear it wisely, and we should keep
kept in our heart. அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டே வருவார். And that's why God also says that one who hears, who has heard. அவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நாம் நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். We must hear the word of God often, frequently. அதை அந்த வார்த்தையை நாம் கேட்டு இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். We must hear the sayings of God and we should treasure it within our hearts. கேட்கிறதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். We must be very careful in hearing. தேவையில்லாத குடும்ப பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு அதை பெரிய பிரச்சனையாக நம்ம பெரிது பண்ணக்கூடாது. We must not hear some unwanted nuisance and we must not create a huge problem through that. கர்த்தருடைய வார்த்தை நன்றாக நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். We must be the good hearers of God. நான்காவதாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். And fourth thing, வாய் பேசுதலை குறித்து நாம் பார்க்கலாம். it was about speaking. இந்த வாயை நமக்கு கொடுத்தது உணவை ருசிப்பதற்காகவும் நன்றாக பேசுவதற்காகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And God gives us this mouth for to taste and to speak good things. நல்ல காரியங்களை பேசுவதற்காக நமக்கு நாவை கொடுத்திருக்கிறார். And he gives this tongue to speak good things. நம்முடைய கண்ணையும் நம்முடைய மூக்கையும் நன்றாக ஒருவேளை மூடிவிட்டு நாக்கிலே கொஞ்சம் உப்பு இல்ல கொஞ்சம் சர்க்கரையோ கொஞ்சம் தேனோ வைத்தால் உடனே அது கரெக்டாக சொல்லிவிடும். Even if we tie our both eyes and nose completely, and if something is placed in our tongue, it is it absolutely it finds the flavor and it finds the things. அவ்வளவு சுவை நரம்புகளை நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். And God just placed that much of taste nerves in our tongue. ஆனால் நல்ல பெயர் கெட்ட பெயர் எல்லாம் அந்த நாக்கு மூலமா வாய் மூலமா தான் வருகிறது. And only through this tongue and mouth all these good names and bad names we are getting. நாவை குறித்து யாக்கோபு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் அது 5 லிருந்து 8 வரை அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். In James 3 from verse 5 it was written about this tongue. ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். For example, it was said, ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது பாருங்கள் என்று சொல்லுகிறார். Here he says that a small fire that kindles a small fire that kindles the whole forest. ஒரு சிறிய நாவு சிறிய அவயவம் தான், ஆனாலும் அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். Even James says that even this tongue is a little membrane, but it boasts great things. அதே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது in chapter 3 verse 4 ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒரு சிறிய சுக்கானாலே திருப்பப்படுகிறது பாருங்கள் என்று சொல்லுகிறார். Even a great very big ship was directed and it was directed by the ruler of the ship. அதேபோல நாவானது ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தைகளோ அல்லது பொய் சாட்சிகளோ சொல்லும் பொழுது அவங்க குடும்பத்துடைய சூழ்நிலைகளே அது மாறி போய்விடும். Even this tongue, when it was failed to do the good things or failed to speak a good words, it ends up in collapse. நாவு பொல்லாங்கானதும் அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். And James says that the tongue which is evil and it was full of deadly poison. ஆகையினாலே நம் நாவை நாம் அடக்க வேண்டும். So we must control our tongue. கடைசியாக ஒன்றை பார்க்கலாம். And finally, தொடுதல் உணர்வை குறித்து நாம் வாசிக்கலாம். Finally it's about sense of touch. உதாரணமாக ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு குழந்தைக்கு நாம் முத்தத்தை கொடுக்கிறோம். For example, it is an outcome of love we are giving to our child. ஒரு குழந்தை அன்போடு நேசிக்கும் பொழுது நம்முடைய வெளிப்பாட்டை அப்படி காட்டுகிறோம். When we are in affection with a small kid, we are showing our love through kisses. கண்களினால் பாவ எண்ணங்கள் வரும் பொழுது ஆவி அதை உணர்த்தும். When our eyes was under the lust when it was supposed to commit sin, our spirit will warn. நாம் அந்த ஆவியின் துணையோடு சரீரத்தை பாவத்தில் விழாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். With the help of the spirit, we must make our flesh to be never part of sin. சுருக்கமாக சொன்னால் அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த தேவைகளுக்கு தகுந்ததை போல உணர்வுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Shortly, we must know the purpose of it on its time. கோபம், எரிச்சல், மூர்க்கம்,
சண்டைகள் இப்படிப்பட்டதான உணர்வுகள் வரும் பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நாம் உதவியாக இருக்க வேண்டும். We must know how to control the emotions like jealousy, anger, wrath, anxiety, depression, etc. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. Don't be too emotional. மொத்தத்தில் கர்த்தருடைய வருகையின் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த சரீரம் பாவத்தில் விழுந்து போகாமல் குற்றமற்றதாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். The main thing is that we must be blameless in the sight of God at the coming of our Lord Jesus Christ. Our flesh should be blameless in the sight of God. நமக்கு கொடுத்திருக்கிற சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிற அந்த ஐம்புலன்களை நாம் அடக்கி ஆள வேண்டும். We must suppress the senses in our flesh. சரீரத்திலே இதனால் தான் अनेक பாவங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. And in flesh these are the things that causes sin. ஆகினால தேவனுடைய வார்த்தைகளை நாம் நல்ல இருதயத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So we must keep the word of God and we must treasure it up in our hearts. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். And God says that our whole spirit, soul and body should be preserved blameless at the coming of Lord Jesus Christ. இன்னும் ஆவி எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சத்தியம் இருக்கிறது. And there is a thing that how to preserve our soul and spirit. நம்முடைய ஆத்துமா எப்படி தேவனுக்காக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சத்தியம் இருக்கிறது. Even there are things about the soul, how it to be protected and preserved. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். If God's will, we'll see the continuation of this message by tomorrow. ஆவி ஆத்துமா சரீரத்திலே நாம் இன்றைக்கு சரீரத்தை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். In spirit, soul and body we just looked about body. ஆவியை குறித்தும் ஆத்துமாவை குறித்தும் வருகிற நாட்களில் நாம் அதை சிந்திக்க இருக்கிறோம். By coming week we'll meditate about the spirit and soul. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, பரிந்துரை எனக்கு மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, பரிந்துரை எனக்கு மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, உலகம் முழுவதும் ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களிலே தேவாலயங்கள் திறக்கப்பட முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர் ஆண்டவரே. நாங்களும் அநேகருக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது கரையில்லாமல் குற்றம் இல்லாமல் அது காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தைகளை ஒரு சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். இதை கேட்கிற அநேகருக்கு அந்த பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. முதலாவது, இதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஆவி எங்கள் ஆத்துமா எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒடுக்கி நாங்கள் கீழ்ப்படுத்த எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் தாமே நீ சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே முற்றிலும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக என்று சொல்ல வார்த்தையின்படியாக காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து சீக்கிரமா தேவாலயங்கள் திறக்கப்பட இதற்கு ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதிகள் முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு மறைந்து போகும்படியாய் எங்கள் தேசத்துல ஒரு சமாதானம், நல்ல சுகம், பலம், ஜீவன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.